ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 20ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. தமிழ் செய்தித்தாள்களில் வந்த முக்கியமான செய்தி எடுத்து அது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அது சம்மந்தப்பட்ட தகவல் ஸ்கூல் புக்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். சரி, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5 செய்தி இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வழக்கமாக நம்ம கூட சக்தி டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸை ஷேர் பண்ணுவார். இன்றைக்கி அவருக்கு வேலை இருந்ததுனால அவரால் வர முடியல. ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் சக்தி நம்ம கூட சேர்ந்து வீடியோ பண்ணுவார். சரி, ஓகே. இன்றைய ஃபஸ்ட்டு நடப்பு நிகழ்வாக என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உலக வன தினம் அப்படிங்கிறத பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. மார்ச் 21 அப்படிங்கிறது உலக வன தினம். மார்ச் 21 என்பது உலக வன தினமாக கொண்டாடப்படுகிறது. இதை எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது 1971 16வது ஐரோப்பிய விவசாய மாநாடு அப்படிங்கிறது நடந்திருக்கு. அந்த மாநாட்டில் தீர்மானம் போட்டு ஒவ்வொரு வருஷமும் மார்ச் 21ஆம் தேதியை வன தினமாக கொண்டாடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அதை ப்ராப்பராக பண்ணாமல் இருந்திருக்காங்க. 2012 ஐநா சபை இதை ஆண்டாண்டுக்கு கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து தான் மார்ச் 21 அப்படிங்கிறது உலக வன தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த காடுகள் அப்படிங்கிறத பூமியுடைய பச்சை நுரையீரல் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. காடுகளை பாதுகாப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைய காலகட்டங்களில் வெப்பமயமாதல் என்பது அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ காடுகள் என்பது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதை மனசில் வச்சு தான் தமிழ்நாடு அரசு பசுமை தமிழ்நாடு இயக்கம் அப்படிங்கிற இயக்கத்தை 2022 ஆரம்பித்தாங்க. இதனுடைய டார்கெட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 12,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் 265 கோடி மரக்கன்றுகளை நட வேண்டும் அப்படின்னு அவங்க டார்கெட் வச்சுருந்தாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நியூஸில் எப்படி கேட்கலான்னா, இந்த தினத்தை கேட்கலாம், உலக வன தினம் என்று கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்கலாம், அல்லது பசுமை தமிழ்நாடு இயக்கம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதனுடைய இலக்கு என்னான்னு கூட கேட்கலாம். இதை நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இது சம்மந்தப்பட்ட ஸ்கூல் புக்கு தகவல் என்ன இருக்குதுன்னு பார்க்கும்பொழுது 10ஆம் வகுப்பில் சில தகவலை கொடுத்துருக்காங்க, பார்த்துடலாம். 1988 தேசிய வனக்கொள்கை அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. இதன்படி பார்க்கும்போது இருக்கிற நிலப்பரப்பில் 1/3 காடாக இருக்க வேண்டும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ தமிழ்நாடு இருக்குன்னா தமிழ்நாட்டில் 1/3 காடாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ரூல்ஸு. ஆனால் அப்படி இருக்கான்னு கேட்டால் அப்படி இல்லை. 2021 மாநில வன அறிக்கை அப்படிங்கிறத வெளியிட்டாங்க. அதன்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் 26,419 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு காடுகள் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பாக அதை சொல்லும் பொழுது தமிழ்நாட்டுடைய மொத்த நிலப்பரப்பை 100% அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் 20.31% தான் காடாக இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்திய காடுகளில் தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு 2.99% இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்தியாவில் இருக்கிற காடுகளை 100% வச்சுக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 3% காடுகள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. இந்த காடுகளை பற்றி பார்க்கும்போது மாங்க்ரோவ் காடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுதுங்க. கடலோரத்தில் இருக்கிற அந்த கடல் அரிப்பை தடுக்கக்கூடிய அந்த காடுகள் தான் மாங்க்ரோவ் காடுகள். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் பிச்சாவரம் அப்படிங்கிற ஒரு சதுப்பு நில காடு. 11 சதுர கிலோமீட்டர் நீளம் கொண்டது. உலகத்திலே 2வது பெரிய சதுப்பு நில காடு. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு கேள்வியை கேட்குறேன், இதுக்கான பதிலை நீங்கள் தான் கமெண்ட்டில் பதிவு பண்ணணும். இந்த பிச்சாவரம் அப்படிங்கிற சதுப்பு நில காடு எந்த மாவட்டத்தில் உள்ளது? இது உங்களுக்கான கேள்வி. இதுக்கான பதிலை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்து பார்க்கும்போது காடுகளுடைய பரப்பளவை புக்கில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்கில் இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 2019 2020 புத்தகத்தை வச்சுருக்கீங்கன்னா அதில் காடு எங்கே அதிகமாக இருக்குன்னா தருமபுரியில் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி இருக்கான்னு கேட்டால் கிடையாது. இப்போ காடுகள் எங்கே அதிகமாக இருக்குதுன்னு பார்க்கும்பொழுது ஈரோடில் தான் அதிகமாக இருக்குது. ஈரோடு ஃபஸ்ட்டு இடம், கோயம்புத்தூர் 2வது இடம், திண்டுக்கல் 3, வேலூர் 4, நீலகிரி 5, தருமபுரி 6. ஸோ இதை முடிஞ்சளவுக்கு மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வரிசை முக்கியம். ஏன்னா இதை தேர்வில் கேட்டிருந்தாங்க. ஈரோடு ஃபஸ்ட்டு பிளேஸு, அடுத்து கோயம்புத்தூர், அடுத்து திண்டுக்கல், இப்படி இந்த வரிசையை நீங்கள் பார்த்துக்கணும். இதை எப்படி கேட்பாங்க அப்படின்னா, காடுகளுடைய பரப்பளவை இறங்கு வரிசையில் அமைக்கவும் அல்லது ஏறு வரிசையில் அமைக்கவும் இப்படின்னும் கேட்கலாம். சரி, ஓகே. அடுத்த நியூஸாக பார்க்கலாங்களா? அடுத்த நியூஸ் என்னென்னு பார்க்கும் பொழுது பாரத மின்சார உச்சி மாநாடு அப்படிங்கிறத 2026 இப்போ நடத்திட்டு இருக்காங்க. எங்கே நடத்திட்டு இருக்காங்கன்னா புதுடெல்லியில் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அதில் பிரதமர் சில முக்கியமான தகவல்களை ரொம்ப சொல்லிட்டு இருந்தார். அது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது 2047க்குள் இந்தியா வளர்ச்சி அடைந்த பாரதமாக மாறி இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. 2030க்குள் 500 ஜிகாவாட் அளவுக்கு மரபு சாராத மின் உற்பத்தியை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ இருக்கிற பெட்ரோல், டீசல் இந்த மாதிரி பொருட்களை நம்பாமல்
நம்ம வேறு மாற்று வழியில் மின்சாரத்தை தயாரிக்கிறது தான் மரபுசாரா மின் உற்பத்தி. ஸோ இந்த இலக்குகளை வந்து முக்கியமாக பார்த்துக்கோங்க. இதை கேட்க வாய்ப்பு இருக்குது, எந்த ஆண்டுக்குள் அப்படின்னு கூட கேட்கலாம். அடுத்து இது சம்மந்தமான தகவல் அப்படின்னு பார்க்கும்போது 10ஆம் வகுப்பில் எந்தெந்த சக்தி இருக்குது அப்படிங்கிறத புக்கில் கொடுத்துருக்காங்க, ஜாகிரஃபி பகுதியில் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அனல் மின் சக்தி. அதாவது நிலக்கரி, பெட்ரோல் போன்ற எரிபொருட்களை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கிறது. 1975 தேசிய அனல் மின் நிறுவனம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டதுங்க. தேசிய அனல் மின் நிறுவனம் எப்போ உருவாக்கப்பட்டது? 1975. இந்த அனல் மின் நிறுவனம் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்தெந்த இடத்துல எப்படியெல்லாம் நம்ம மின்சாரத்தை தயாரிக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க. இந்த நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் 13 நிலக்கரி சார்ந்த திட்டங்களும் 7 இயற்கை எரிவாயு சார்ந்த திட்டங்களும் இப்போ நடைமுறையில் இருக்குது. அடுத்து பார்க்கும்போது நீர் மின் சக்தி, நீர் மூலமாக மின்சாரத்தை தயாரிக்கிறது. இதை ஃபஸ்ட்டு எங்கே பண்ணாங்க அப்படின்னா 1897 டார்ஜிலிங்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் ஃபஸ்ட்டு நீர்மின் சக்தி நிலையத்தை உருவாக்குனாங்க. இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் பரிதாபாத் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இந்த லொக்கேஷன் முக்கியம், இதை கேட்பாங்க. இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் உள்ள இடம் பரிதாபாத். அடுத்து சூரிய சக்தி, அதாவது சூரியன் மூலமாக மின்சாரம் தயாரிக்கிறது. இந்திய சூரிய சக்தி நிறுவனம் எங்கே இருக்குன்னா புதுடில்லியில் இருக்கிறது. அடுத்து காற்றாலை சக்தி, காற்றாலை மூலமாக மின்சாரம் தயாரிக்கிறது. இந்தியாவில் அதிக காற்றாலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் தாங்க இருக்குது. இந்தியாவிலேயே அதிக காற்றாலை தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் முப்பந்தல், பெருங்குடிங்கிற பகுதியெல்லாம் இருக்குது. இந்த பகுதியில் தான் உலகத்திலேயே அதிகமான காற்றாலை பண்ணைகள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உலக காற்றாலை உற்பத்தி திறனில் இந்தியா 4வது இடம் வகிக்கிறது. தேசிய காற்றாற்றல் நிறுவனம்னு ஒன்று இருக்குங்க. இதை வந்து சென்னையில் உருவாக்கியிருக்காங்க. இதனுடைய தலைமையிடம் சென்னையில் இருக்குது. 1998 உருவாக்கியிருக்காங்க. அடுத்து ஓதசக்தி. ஓதசக்தின்னா அதாவது உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து சயின்ஸில் பார்த்துருப்பீங்க. அதாவது மிகை ஓதம், தாழ் ஓதம் இப்படிலாம் படிச்சிருப்பீங்க. அதன் மூலமாக மின்சாரம் தயாரிக்கிறது. 150 கிலோவாட் திறன் கொண்ட ஓதசக்தி நிலையத்தை 2 இடங்கள் அமைச்சிருக்காங்க. திருவனந்தபுரத்தில் விழிஞ்சம்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே உருவாக்கியிருக்காங்க. அந்தமான் நிக்கோபர் தீவுலையும் உருவாக்கியிருக்காங்க. ஸோ 2 இடங்களில் இருக்குது. அடுத்து அணுசக்தி, அணுமின் மூலமாக மின்சாரம் தயாரிக்கிறது. இந்திய அணுமின் சக்தி நிறுவனம் மும்பையில் இருக்குங்க. இந்தியாவுடைய முதல் அணுமின் நிலையம் 1969 தாராப்பூர் அப்படிங்கிற இடத்துல உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகே, அடுத்த நியூஸை பார்க்கலாங்களா? அடுத்து என்ன நியூஸ்ன்னு பார்க்கும்போது குழு மத மாற்றத்திற்கு ஆயுள் தண்டனை சத்தீஸ்கர் மசோதா நிறைவேற்றியதுன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மதம் மாற்றம் பண்ணால் ஆயுள் தண்டனை விதிப்போம்னு சொல்லிட்டு சத்தீஸ்கர் மாநிலம் இப்போ வந்து மசோதாவை நிறைவேற்றியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், மசோதானா என்ன, சட்டம்னா என்ன, இந்த வேறுபாடு உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். இந்த வேறுபாடு தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மசோதானா என்ன, சட்டம்னா என்ன. சரி, ஓகே, நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே வருவோம். இதே மாதிரி ஒரு சட்டத்தை மத சுதந்திர சட்டம் அப்படிங்கிற பேரில் மகாராஷ்டிரா கொண்டு வந்தாங்க. இப்போ தற்பொழுது சத்தீஸ்கர் கொண்டு வந்திருக்காங்க. சத்தீஸ்கரை பொறுத்த வரைக்கும் இது மத்திய பிரதேச மாநிலத்திலேருந்து 2000வது ஆண்டில் பிரிக்கப்பட்டிருக்கு. சரி, இதை பற்றி நம்ம இன்னும் பார்க்கும் பொழுது ஸ்கூல் புக்கில் சமய சார்பு உரிமை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது எங்கே இருக்குதுன்னா அடிப்படை உரிமையில் இருக்குது. குறிப்பாக 4வது அடிப்படை உரிமையாக இருக்குது. இதில் இருக்கிற சட்டப்பிரிவுகள் முக்கியம். அது எதை பற்றி சொல்லுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பிரிவு 25 அப்படிங்கிறது எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் ஒவ்வொருவருக்கும் உரிமை உண்டு அப்படின்னு குறிப்பிடுது. அதாவது யார் வேண்டுமானாலும் எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்றலாம், பரப்பலாம், அவங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இந்த ஒரு வாசகத்தையும் பார்த்துக்கோங்க. அடுத்து பிரிவு 26, இது வந்து சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. அதாவது நம்ம சமயம் சார்ந்து நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம், அதில் யாருமே எந்த விதமான தடையும் ஏற்படுத்த மாட்டாங்க. அடுத்து பிரிவு 27, வரி செலுத்துவதற்கு எதிரான உரிமை. அதாவது நிறுவனத்துக்காக, மதம் சம்பந்தப்பட்ட நிறுவனத்துக்கு நம்ம நன்கொடை கொடுக்குறோம்னா அதுக்கு டேக்ஸ் கிடையாது. பிரிவு 28, மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. மதம் சார்ந்த கல்வி நிறுவனத்தில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா நம்ம கலந்துக்க வேண்டியது கிடையாது, அது நம்முடைய விருப்பம். ஸோ இந்த ஆர்டிக்கலை பார்த்துக்கோங்க. 25 to 28 சமய சார்பு உரிமையை பற்றியது. அடுத்து நம்ம பார்க்குற நியூஸ் பார்த்தோம்னா உலகத்துடைய மகிழ்ச்சிகர நாடுகளுடைய வரிசையை இப்போ வெளியிட்டிருக்காங்க. இதில் 9வது ஆண்டாக தொடர்ந்து பின்லாந்து அப்படிங்கிற நாடானது முதலிடம் வகிக்கிறது. 2வது இடத்துல இருக்கிறது ஐஸ்லாந்து நாடு. இந்தியா வந்து 116வது இடத்தை வகிக்கிறது. உலகத்திலேயே மகிழ்ச்சியற்ற மக்கள் வாழும் நாடு அப்படின்னா அது ஆப்கானிஸ்தான் தான். 147வது இடத்துல இருக்குங்க. சரி, இந்த டேட்டாவை ஏன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா மார்ச் 20 என்பது
சர்வதேச மகிழ்ச்சி தினமாக கொண்டாடப்படுகிறது. ஸோ அதனால் இந்த டேட்டாவை கொடுத்துருக்காங்க. இது சம்மந்தமாக ஸ்கூல் புக்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு வந்து மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீடு அப்படிங்கிற கான்செப்ட்டு 10ஆம் வகுப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு. 10ஆம் வகுப்பில் பாலிட்டி பகுதியில் கொடுத்துருப்பாங்க. சரி, இது என்னங்கிறத பார்த்துடலாம். இதை வந்து ஆங்கிலத்தில் GNH அப்படின்னு குறிப்பிடுவாங்க. 1972 பூட்டானுடைய மன்னராக இருந்த ஜிக்மே ஜிங்கியே வாங்சுங் அப்படிங்கிற மன்னர் தான் இந்த வார்த்தையை பயன்படுத்தினார். மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீடு, அதாவது ஒட்டுமொத்த தேசமும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிடுறது. 2011 இதை பேஸ் பண்ணி ஐநா சபை மகிழ்ச்சி என்பது வளர்ச்சிக்கான ஒரு முழுமையான அணுகுமுறையை நோக்கி அப்படிங்கிற தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த GNH இதுக்கான விஷயம்னு பார்க்கும்போது இதுக்கான களங்களும் இருக்குது, தூண்களும் இருக்குது. களங்கள் அப்படின்னா 9 இருக்குது, தூண்கள் வந்து 4 இருக்குது. இதை கேட்க வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் யார் இதை உருவாக்குனாங்க அப்படின்னு கேட்கலாம், எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னு கேட்கலாம், ஐநா சபை எப்போ தீர்மானம் கொண்டு வந்ததுன்னு கேட்கலாம், களங்கள் எத்தனை தூண்கள் எத்தனையும் கூட கேட்கலாம். சரி, இதனுடைய தூண்கள் 4ன்னு பார்த்தோம்ல, அது என்னன்னு பார்க்கும்போது நிலையான மற்றும் சமமான சமூக பொருளாதார வளர்ச்சி, இது வந்து ஒரு தூண். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பதும் ஒரு தூண். கலாச்சாரத்தை பாதுகாப்பது மற்றும் மேம்படுத்துவதும் ஒரு தூண். நல்ல ஆட்சித்திறன் இருப்பதும் ஒரு தூண். மொத்தம் 4 தூண் இருக்குது, 9 களங்கள் இருக்குது. அடுத்து கடைசியான செய்தி அப்படின்னு பார்க்கும்போது பிரதமர் வந்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். குறிப்பாக தெலுங்கு மக்கள், கன்னட மக்கள் வாழும் பகுதியில் யுகாதி அப்படிங்கிற புத்தாண்டு திருவிழா கொண்டாடப்படுகிறது. மராத்தியர்கள் பகுதியில் குடி பட்வா அப்படிங்கிற பேரில் புத்தாண்டை கொண்டாடுறாங்க. ஹிந்து நாட்காட்டியில் நவ் சம்வத்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்தி மக்கள் சேதி சந்த் அப்படிங்கிற பேரில் புத்தாண்டை கொண்டாடுறாங்க. காஷ்மீர் மக்கள் நவ்ரேன் கொண்டாடுறாங்க. மணிப்பூரில் மைத்திரி மக்கள் வாழ்கிறாங்க. அவங்க சாஜிப்பு சைரவோபா அப்படிங்கிற பேரில் கொண்டாடுறாங்க. இந்த பேர்களை கொடுத்து கேட்க வாய்ப்பு இருக்குங்க. யுகாதி புத்தாண்டை யார் கொண்டாடுறாங்க, நவ்ரே எந்த பகுதியில் புத்தாண்டாக கொண்டாடப்படுகிறது, இப்படிலாம் கூட கேட்கலாம். பார்த்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைய நடப்பு நிகழ்வு முழுமையாக பார்த்துட்டோம். இவ்வளோ தான் நியூஸ் பேப்பரில் வந்திருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம தினமும் வீடியோ போட்டுட்ருக்கோம். அதை வந்து ஒரே பிளேலிஸ்ட்டாக மாற்றி வச்சுருக்கோம். அதுக்கான லிங்க் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது. தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.